எங்க ஊர் கிளப்ல ஜியோன்ற ஜிம் ட்ரெயினர் இறந்து போயிடுறான். அது கொலையா தற்கொலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்த ஹீரோவோ அவனுடைய பாடியை பார்த்துக்கிட்டு அவன் குடிச்சிட்டு வச்ச புரோட்டீன் பவுடரோட கேன் எடுத்து மோந்து பாக்குறாரு. ஆனா அதுல இருந்து ஒரு வித்தியாசமான சுமல் வர்றதுனால அதை எடுத்து தனியா வச்சுக்கிறாரு. அப்படியே சுத்தி பாக்குறாரு. பார்த்தாச்சுன்னா கேமரா பக்கத்துல எல்லாமே பலூனா கட்டியிருக்காங்க. உடனே இது கொலைதான் கன்ஃபார்ம் பண்றவரு அங்க இருக்கிற மெம்பர் எல்லாருமே தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரோட முகத்திலும் ஒரு கொலை நடந்த பாட்டமும் இல்ல. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோ உடனே இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. அப்பந்தான் இந்த லியோன்றவன் இங்க இருக்கிற எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் வாங்கியிருக்க தெரிஞ்சுக்கிறாரு. இவங்கள பிளாக்மெயில் பண்ணி அந்த பணத்தை ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனா வாங்கியிருக்கிறான். உடனே நம்ம ஹீரோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு போய் டொனேட்டட் லிஸ்ட் எடுத்து பார்த்தாச்சுன்னா இங்க இருக்கிற எல்லா மெம்பருமே டொனேட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதனால இவங்க எல்லாரையும் எதுக்காக இந்த லியோ பிளாக்மெயில் பண்ணான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்கிறாரு. ஆரம்பத்துல யாருமே இங்க பிளாக்மெயில் பண்ணப்பட்டதை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. என்ன இவங்க பிளாக்மெயில் பண்ணதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த லியோ கொலை பண்ணது இவங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடும். அதனால நாங்க யாருமே பிளாக்மெயில் பண்ணப்படல, நாங்களா தான் விருப்பப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. அந்த லியோன்றவனுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அந்த இடத்துக்கு வராத ஒரே ஆளு அந்த ரொம்ப வருஷமா வேலை செய்யக்கூடிய கபிராம்ன்ற நபர் தான் அந்த இறுதி சடங்கு வராம இருக்கிறாரு. அதை கவனிக்கிற நம்ம ஹீரோவோ அவரை போய் விசாரிக்கிறாரு. அங்க போய் பார்த்தா அவரோ பீட்ரூட் செடிக்கு தண்ணியை மேலும் மேலும் ஊத்திட்டே இருக்காரு. அதை பார்க்குற நம்ம ஹீரோவோ பீட்ரூட் செடிக்கு இவ்வளோலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லவும் ஒருத்தனோட பாவக்கூடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோ என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா அவரோ அதெல்லாம் கவனிக்காம இன்னொருத்தன் பாவ கூட உடஞ்ச மாதிரி இவன் பாவ கூடமும் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்னு தெரியுது. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அடுத்த நாளே இவரே சுட்டுட்டு இறந்து போயிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னா இவ்வளவு நாளா இவரு இந்த பீட்ரூட் செடிக்கு தான் தண்ணி ஊத்திட்டே இருந்திருப்பாரு. அப்பந்தான் அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி அந்த பீட்ரூட் செடிக்கு அடியில நோண்டி பாக்குறாங்க. நோண்டி பார்த்தா கீழே ஒரு மனித எலும்பு கூட இருக்குது. பார்த்ததும் பக்கத்துல இருந்த ஒரு லேடி வாந்தியே எடுக்குது. ஏன்னா இவ்வளவு நாளா அந்த பீட்ரூட் ஜூஸை தான் இது குடிச்சுக்கிட்டே இருந்துக்கும். உடனே நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூட போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிவிட்டு பாக்குறாரு. பார்த்தா இவருக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொன்ன நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டோட எலும்பு கூட தான் இது. ஆனா அவருடைய எலும்பு கூட இங்க இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இந்த எலும்பு கூடோட தலையில பலமா அடிபட்டிருக்க தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பந்தான் நம்ம ஹீரோனோட முன்னாள் காதலன் தான் இவனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவனையே கைது பண்றாரு. காதலனை கைது பண்றதை தெரிஞ்சுக்கிற ஹீரோனியும் உடனே நம்ம ஹீரோட்ட பேசணும்னு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா இவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கிளப்போட பார்ட்னர் ஆகணும்ன்ற ஆசையா இருந்திருக்கும். அதனாலதான் காதலிச்சவனை கழட்டி விட்டுட்டு இந்த கிளப்போட பார்ட்னரை கல்யாணம் பண்ணிருப்பா. அந்த பார்ட்னர் அங்க வேலை செஞ்ச பொண்ணு கூட அஃபேர்ல இருந்துகிட்டு இவளுக்கே துரோகம் பண்ணிருப்பான். அதை கேட்க போன இவ கிட்ட சண்டைக்கு வந்து இவளை டைவர்ஸ் பண்றேன்னே சொல்லியிருப்பான். அதுல கோவமானவ ஒரு மாதா சிலையை எடுத்து அவன் தலையிலேயே அடிச்சிருப்பா. அவனுடைய பாடியை இந்த கபீராம்ன்றவரை வச்சு தான் புதைச்சிருப்பா. ஆனா இந்த விஷயத்த அந்த லியோன்றவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவளை பிளாக்மெயில் பண்ண பார்த்திருப்பான். அது தெரிஞ்சுக்கிட்டவா அவன் குடிக்கிற புரோட்டீன் பவுடர்ல பவர்ஃபுல் ட்ரக்ஸை கலந்து விட்டு அவன் கதையை முடிச்சிருப்பா.